இன்னைக்கு EC ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீனியர் சிஸ்டம் வித் ரேண்டம் இன்புட்ஸ் டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸ் ஆஃப் டீன்னு ஒரு இன்புட் கொடுப்பாங்க ஒரு லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டத்தில். அந்த இன்வேரியன்ட் சிஸ்டத்துக்கு உண்டான இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹெச் ஆஃப் டி. அப்போ ஒரு அவுட்புட் ஒய் ஆஃப் டி வரும். இப்போ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க சொல்லி தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெச் ஆஃப் டி அந்த சிஸ்டத்தோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அவுட்புட் டென்சிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் டென்சிட்டி ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியில் எழுதுங்க அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சிஸ்டம் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் கிடைக்கிறது சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h ஆஃப் ஒமேகா கிடைக்கும். h ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் h ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா h ஆஃப் ஒமேகாவையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அவுட்புட் ஃபங்க்ஷன் சிக்னலோட ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி SYY ஆஃப் ஒமேகா என்ன இருக்கும் அப்படின்னா இன்புட் சிக்னலோடைய ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி SXX ஆஃப் ஒமேகா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் h ஆஃப் ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய ஒர்க்கு எதில் இருக்குது அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் டி இருக்குது பாருங்கள், அதுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ ஹெச் ஆஃப் டிக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சா கிடைக்கிறது ஹெச் ஆஃப் ஒமேகா. இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு டெஃபினிஷன் இன்டகரல் -∞ to +∞ ஹெச் ஆஃப் டி e power - i omega t dt. h ஆஃப் டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/tன்னு கொடுத்து இந்த இன்டர்வலும் கொடுத்துருக்காங்க 0 to tன்னு. அப்போ நமக்கு இந்த இன்டர்வல் 0 to t எடுத்துட்டு h ஆஃப் டிக்கு பதிலாக 1/t போடலாம். 1/t கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. e power mxக்கு இன்டகிரேஷன் e power mx/m அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடலாம். லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த i ஒமேகா வெளியே எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டி அப்ளை பண்ணோம்னா ஸ்மால் டிங்கிற வேரியபிள் இருக்க இடத்துல கேபிட்டல் டி அப்ளை பண்ணோம்னா e power -i ஒமேகா கேபிட்டல் டி கிடைக்கும். இந்த மைனஸ் சைன் மேலே வந்திருக்கும். மைனஸ் லோயர் லிமிட் 0t இருக்க இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ லோயர் லிமிட்டில் உள்ள மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். e power 0 வந்து 1. இந்த i ஒமேகாலாம் வெளியே இருக்குது. இப்போ இதை சிம்ப்ளை பண்ண போகிறோம். எப்படி சிம்ப்ளை பண்ணுறது அப்படின்னா e power -i omega tக்கு பதிலாக cos omega t - i sin omega t போடலாம். +1 அப்படியே இருக்குது, 1/omega t அப்படியே இருக்குது. இந்த 1/i மேலே கொண்டு வரும்போது காஞ்சிகேட்டு மல்டி பண்ணி மேலே கொண்டு வரும்போது -iன்னு வரும். ஸோ -i/omega t ரியல் பார்ட்டை நான் கம்பைன் பண்ணுறேன். 1 - cos omega t. இமேஜினரி பார்ட் தனியாக எடுத்து எழுதுகிறேன். -i sin omega t. இந்த -iயை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஆயிரும், இந்த இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கும்போது என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டுக்கு மட்டும் சைன் மாற்றணும். இங்கே இமேஜினரி பார்ட் -i இருக்குது, அதுக்கு மட்டும் சைன் மாற்றணும்னா +iன்னு கிடைக்கும். ரியல் பார்ட் அப்படியே இருக்கும். இப்போ மாடுலஸ் ஆஃப் h ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் வேணும்னா h ஆஃப் ஒமேகாவையும் அதனுடைய காஞ்சுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ரியல் பார்ட் இன்ட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் வரும். இமேஜினரி பார்ட் இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் வரும். அப்போ sin omega t sin ஸ்கொயர் omega t. இந்த இமேஜினரி பார்ட் எடுக்கும்போது 1 - cos omega t 1 - cos omega t மல்டிப்ளை பண்ணால் 1 - cos omega t ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் ஒமேகா டி இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயர் டி ஸ்கொயர் எல்சிஎமாக எடுத்துகிட்டு நியூமரேட்டரை சிம்ப்ளை பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படியே எழுதிட்டு இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² - 2ab + b ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் ஒமேகா டியும் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டியும் ஆட் பண்ணால் 1 வரும். இந்த 1 அப்படியே இருக்குது, இந்த 2 cos ஒமேகா டி அப்படியே இருக்குது. 1 + 1 2 வரும். இப்போ 2 - 2 cos ஒமேகா டியிலேருந்து 2வை காமனாக வெளியே எடுக்கிறோம். 2வை காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 - cos omega tன்னு கிடைக்கும். இப்போ 1 - cos a நமக்கு ஃபார்முலா இருக்குது. 1 - cos a க்கு என்ன ஃபார்முலா?
2 sin square a by 2 அப்படின்னு கிடைக்கும். அந்த a இருக்கிற இடத்துல ஒமேகா t இருக்குது, ஒமேகா t by 2ன்னு போட்டுட்டோம். இந்த 2 into 2 4 கீழே கொண்டு வந்துட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஏன் இப்படி எழுதுறோம்னா sin x by xங்கிறது சிங்க் ஃபங்க்ஷன். சிங்க் ஃபங்க்ஷன் நீங்கள் சிக்னல் ப்ராசஸிங்கில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். அதனால் அதை அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்மளுடைய ஒரிஜினல் ஃபார்முலா அவுட்புட் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கும் இன்புட் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு எஸ்எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்து நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே எழுதிட்டு மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சதை இங்கே போட்டோம்னா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம்.